Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. உங்கள் ஜீரண கோளாறுகளுக்கும் வயிற்றெரிச்சலுக்கும் சரியான ஒரு தீர்வு. டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லென்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? சார், அடுத்து நீங்க எந்த படத்தை ரொம்ப எதிர்பார்க்குறீங்கன்னு காயத்ரி அம்பத்தூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. நான் மிகவும் எதிர்பார்க்கின்ற படம்னா அது மணிரத்னத்தின் இயக்கத்திலே கமல்ஹாசன் நடிக்கின்ற தக்லே திரைப்படம் தான். மிக நீண்ட இடைவெளிக்கு பின்னாலே கமல்ஹாசனும் மணிரத்னம் இணைந்து உருவாக்குகின்ற படம் அப்படின்றதுனால தான் அந்த படத்துக்கு அத்தனை எதிர்பார்ப்பு என்கிட்ட. விடாமுயற்சி ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆகிறதுக்கு காரணமே அந்த படத்துக்கும் நெட்ஃப்ளிக்ஸ்க்கும் இருக்கக்கூடிய இந்த ஒப்பந்தம் எக்ஸ்பைரி ஆக போகுது, அதனால தான் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா அப்படின்னு சரண்யா திருமுல்லை வாயிலிருந்து கேட்டிருக்காங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்துக்கு பின்னால் விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பித்து அந்த படம் முன்னதாக வருவதாக இருந்தால் நீங்கள் இப்படி ஒரு கேள்வி கேட்குறது சரியாக இருக்கும். முதல்ல ஆரம்பித்த படம் விடாமுயற்சி தானே, அப்படி இருக்க அந்த படம் முதல்ல வருவது தானே சரி. அந்த படத்துடைய படப்பிடிப்பில் ஏற்பட்ட தடங்கள் காரணமாக குட் பேட் அக்லி படத்தை முன்னால் கொண்டு வந்து விட முடியுமா அப்படின்னு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் முயற்சித்தாங்க. இப்போ விடாமுயற்சி படத்துடைய படப்பிடிப்பு நிறைவடைந்து விட்டதுனால அந்த படத்தையே பொங்கலுக்கு கொண்டு வந்து விடுவது அப்படின்னு அந்த படத்துடைய தயாரிப்பாளர் அஜித் ஆகிய எல்லோரும் இணைந்து முடிவெடுத்திருக்கிறார்கள். இது வரைக்கும் சொர்க்கவாசல் படம் எவ்வளவு வசூல் செஞ்சிருக்குன்னு ஸ்ரீராம் பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சொர்க்கவாசல் ஒரு நல்ல திரைப்படம், விமர்சகர்களுடைய பாராட்டை பெருமளவிலே பெற்ற திரைப்படமாக அமைந்தது. ஆனாலும் அந்த படம் வசூலிலே மிகப்பெரிய சாதனை செய்திருக்க வாய்ப்பில்லை. ஏன்னா அந்த படம் வெளியான காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் புயல், இன்னொரு பக்கம் மழை, இப்படி புயல் மழை ஆகிய 2 நாளும் பாதிக்கப்பட்ட படமாகத்தான் சொர்க்கவாசல் படம் அமைந்திருக்கிறது. புஷ்பா 2 படத்துக்கு 800 ரூபாயை ப்ரீமியர் ஷோ டிக்கெட் ப்ரைஸை நிர்ணயம் பண்ணியிருக்காங்களே, அது சரின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு ஜனனி திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. புஷ்பா 2 படத்தினுடைய டிக்கெட்டை 800 ரூபாய் விற்கிறதுக்கே அநியாயம் அப்படின்னு நீங்கள் குரல் கொடுக்குறீங்க. சில இடங்களில் 3000 ரூபாய்க்கு அந்த படத்தினுடைய டிக்கெட் விற்பதாக நான் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியல. விடுதலை 2 படத்தில் வெற்றிமாறன் இந்த வரலாறு எல்லாத்தையுமே திரிக்க பார்க்குறாரு அப்படின்னு சொல்லி இப்போ ப்ளூ சட்டை மாறன் ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த மாதிரி எதுவும் நடந்திருக்கா அப்படின்னு ஹரிணி நெல்லையிலிருந்து கேட்டிருக்காங்க. ப்ளூ சட்டை மாறனை பொறுத்தவரையிலே தொடர்ந்து வலைதளங்களில் பரபரப்பாக இருப்பது அப்படின்னு அவர் முடிவெடுத்துட்டார் அப்படின்னு நினைக்கிறேன். லக்கி பாஸ்கர் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆனதுலேருந்து நல்ல ஒரு விமர்சனத்தை பெற்றுட்டு வருது. நீங்கள் இந்த படத்தை பார்த்துட்டீங்களா? உங்களோட ரிவ்யூ என்னன்னு புவனா யூஎஸ்ஏலேருந்து கேட்டிருக்காங்க. லக்கி பாஸ்கர் படத்தை நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப பிடித்த படமாக அந்த படம் அமைந்தது. ஒரு சில குறைகள் அந்த படத்தில் இருந்தாலும் அந்த படத்தில் உள்ள நிறைகளோடு ஒப்பிடும்போது அந்த குறைகள்லாம் எனக்கு பெருசாக தெரியல. துல்கர் சல்மான் மிகச்சிறப்பாக அந்த படத்தை நடிச்சிருந்தார். அதே மாதிரி தான் அந்த படத்தில் நடித்திருந்த கதாநாயகியும். விடுதலை 2 படத்தில் அதிகமாக சம்பளம் வாங்கினது யாருன்னு ஹரீஷ் வள்ளியூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. விடுதலை 2 திரைப்படத்திலே மிக அதிகமாக சம்பளம் வாங்கக்கூடிய ஒருத்தர்னா அது நிச்சயமாக விஜய் சேதுபதி தான். இதில் என்ன சந்தேகம்? விக்னேஷ் சிவன் ஏன் அவருடைய எக்ஸ் வலைத்தள அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணிட்டாருன்னு தீபா சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. விக்னேஷ் சிவன் எக்ஸ் தளத்தை விட்டு ஏன் வெளியேறினார் என்பதை பற்றி நாளும் வலைதளங்களில் பலவிதமான விமர்சனங்கள் வந்து கொண்டு இருக்கின்றன. அந்த விமர்சனங்களை எது உங்களுக்கு பிடிக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். விஜய் திருமாவளவன் கூட்டணி சாத்தியமா அப்படின்னு ரேவதி திருச்சியிலிருந்து கேட்டிருக்காங்க. இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் விஜய் திருமாவளவன் கூட்டணி அமைவதற்கான வாய்ப்புகள் மிக குறைவாக இருப்பதாகவே எனக்கு தெரியுது. ஆனால் அரசியலை பொறுத்த வரைக்கும், தேர்தலை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு எளிதாக எதையும் கணித்து விட முடியாது. தேர்தல் நேரம் நெருங்க அப்படி ஒரு கூட்டணி அமைந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்றது தான் என்னுடைய எண்ணம். அன்றே கணித்தார் எஸ்கேன்னு சொல்ற மாதிரி மாவீரன் படத்துல முன்னாடியே விஜயுடைய தாவேகா கட்சி கொடி வந்திருக்கு. அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு பிருந்தா திருமுல்லை வாயிலிருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற விஷயம் நிச்சயமாக திட்டமிட்டு நடந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏவிஎம் ப்ரொடக்ஷனுக்கு கீழே நிறைய படங்கள் நடிச்ச ஹீரோ யாருன்னு கார்த்திக் சரளமேடுல இருந்து கேட்டிருக்காங்க. ஏவிஎம் நிறுவனத்திலே மிக அதிகமான படங்களிலே கதாநாயகனாக நடித்ததுன்னா அது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான். நடிகர் திலகம் சிவாகணேசனை பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்தை விட கூடுதலாக ஏவிஎம் படங்களில் நடிச்சிருக்கார். அப்படின்னாலும் அந்த படங்களில் பல படங்கள் பார்த்திங்கன்னா ஏவிஎம் நிறுவனத்தினுடைய நேரடி தயாரிப்பில் பல தயாரிப்பாளர்களோடு இணைந்து ஏவிஎம் நிறுவனம் தயாரித்த ஒரு சில படங்களும் அதிலே அடக்கம். கங்குவா படம் உண்மையிலேயே மோசமாக தான் இருக்குது. ஆனால் வேணுக்கும்னே அஜித் ரசிகர்களும் விஜய் ரசிகர்களும் சேர்ந்து தான் இந்த படத்தை ஃப்ளாப் ஆக வச்சாங்க அப்படின்னு தனஞ்சயன் சொல்லியிருக்காங்களே, இது உண்மைக்கு புறம்பாக இருக்கிற மாதிரி தெரியுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு கார்த்திக் மந்தவெளியிலேருந்து கேட்டிருக்காங்க. கங்குவா திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் விரும்புகின்ற படமாக அந்த படம் அமையலை அப்படின்றது உண்மைதான். ஆனால் அப்படி அமையாத படங்களை எப்படி விமர்சனம் பண்ணுவாங்களோ அதை போல 10 மடங்கு இந்த படத்தை வன்மையாக விமர்சனம் பண்ணியிருந்தாங்க. அதைத்தான் தனஞ்சயன் குறிப்பிட்டிருக்கிறார்.
சாட்வி சித்ரா நிகழ்ச்சியில் KS ரவிக்குமார் பேசும்போது பஞ்சதந்திரம் படம் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணும்போது பெரிய வசூல் இல்லை, ஆனால் மறு வெளியீடு பண்ணும்போது நல்ல வசூல் செஞ்சதா சொல்லியிருந்தாங்க. அந்த படத்தை சென்னையில் மட்டும் மறு வெளியீடு செஞ்சாங்களா இல்லை சிட்டிகள்லேயும் கிராமங்கள்லேயும் எல்லா இடங்கள்லையுமே மறு வெளியீடு செஞ்சாங்களான்னு வடபழனியிலிருந்து ஜெயா சந்துரு கேட்டிருக்காங்க. பஞ்சதந்திரம் படம் வெளியான காலகட்டத்தில் இப்போ திரைப்படங்களை வெளியிடுற மாதிரி 2000 தேட்டர் 3000 தேட்டர்லாம் வெளியிட மாட்டாங்க. ஒரு சில தேட்டரில் மட்டும்தான் திரைப்படங்கள் வெளியாகும். அதனால் திரும்ப திரும்ப பல ஊர்களில் அந்த படத்தை திரையிட்டாங்க. ஜனகராஜ் கூட நீங்க வாடா போடாங்கிற அளவுக்கு ரொம்பவே க்ளோஸா இருந்த ஒருத்தர், உங்களுக்கு கூடவா ஜனகராஜ் ஒரு 10-15 வருஷத்துக்கு தொடர்பு இல்லாம இருந்தாங்கன்னு அடையாள இருந்து ராம்கி கேட்டிருக்காங்க. நீங்கள் கேட்டிருக்கிறது ஒரு நியாயமான கேள்வி. அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, இடையிலே சில ஆண்டுகள் நான் இந்தியாவிலேயே இல்லை. அதற்கு பின்னால் வெவ்வேறு பணிகளில் இருந்த காரணத்தினால் அவரோட என்னால் தொடர்பு கொள்ள முடியல. 1.5 வருஷம் கழிச்சு இப்போ ஏன் சன் டிவி ஜப்பான்ல ஜெயிலர் படத்தை ரிலீஸ் பண்றாங்க, இதுக்கான காரணம் என்னன்னு ஸ்ரீராம் ஹைதராபாத்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஜப்பான் நாட்டிலே ஒரு படத்தை வெளியிடணும்னா அந்த நாட்டுக்கு இந்த சில விதிகள் இருக்குல்ல, அந்த விதிகளுக்கு ஏற்ப நம்ம படத்தை வெளியிடணும். அதே மாதிரி அங்கே ஒரு விநியோகஸ்தர், சரியான விநியோகஸ்தர் கிடைக்கிறது ரொம்ப முக்கியம். இந்த விஷயங்கள் காரணமாகத்தான் ஜெயிலர் படத்தினுடைய வெளியீடு கொஞ்சம் தள்ளி போயிருக்கு ஜப்பானில் அப்படின்னு நினைக்கிறேன். பாலிவுட்ல வளர்ந்து வரக்கூடிய நடிகராக இருக்கக்கூடிய விக்ரம் மெஷி அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இனிமேல் நான் என்னுடைய ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவர் வளர்ந்து வரக்கூடிய நேரத்தில் இது செய்கிறாரு. அவர் மட்டும் இல்லை, அனுஷ்கா சர்மா, ரன்வீர் சிங்னு உச்ச நட்சத்திரமாக இருக்கிறவங்க கூட அவங்க டாப்பில் இருக்கும்போதே இல்லை எனக்கு படத்தை விட என் குடும்பம் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலிக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. படத்தை விடவும் தன்னுடைய கெரியரை விடவும் குடும்பத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய இந்த ஒரு போக்கை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு மதிஷான் ஸ்ரீலங்காவிலேருந்து கேட்டிருக்காங்க. சினிமாவில் ஒருத்தர் ஓய்வு ஒழிச்சல் இல்லாமல் நடிக்கிறார் என்றால் எதுக்காக? அவருடைய குடும்பத்திற்காக தானே. அவருடைய குடும்பத்திற்காக நேரத்தையே செலவு பண்ண முடியாத அளவுக்கு படங்கள் நடித்தா அப்புறம் அப்படி பணத்தை சம்பாதிச்சு என்ன பயன்? அதை இப்போதாவது நடிகர்கள் உணர்ந்திருக்காங்களே அப்படின்னு சந்தோஷப்படுங்க. மீரா மிதுன் என்ன ஆனாங்க? லாஸ்ட் 2-3 வருஷமா அவங்கள பற்றி எந்த தகவலுமே இல்லையே. அவங்கள தேடி கண்டுபிடிச்சு அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தேடுறது கூட ஒரு வகையில் கலையுலகத்துடைய பொறுப்பு தானே அப்படின்னு ரியா ஸ்ரீலங்காவிலேருந்து கேட்டிருக்காங்க. இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியை எங்கேயாவது மீரா மிதுன் பார்க்க நேர்ந்தால் நிச்சயமாக அவங்க பெரிய அளவில் சந்தோஷப்படுவாங்க அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. எந்த திரைப்படத்திலும் நடிக்காத நிலையிலும், வலைதளங்களில் முன்னெடுந்தது மாதிரி பரபரப்பாக இல்லாத இருக்கிற நிலையிலும், இலங்கையிலேருந்து ரியாஸ்னு ஒருத்தர் நம்மளை இவ்வளவு நினைவிலே வைத்து கொண்டிருக்கிறாரே என்று நிச்சயமாக மீரா மிதுன் மிகுந்த சந்தோஷத்தை அடைவாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ திரையுலகத்திலும் அவங்க பிஸியாக இல்லை, வலைதளங்களிலும் அவங்க பிஸியாக இல்லை. ரஜினிக்கு ரொம்பவே க்ளோஸாக இருக்கக்கூடிய ரஜினியோட பெஸ்ட் ஃப்ரெண்டான ராஜபகதூர் மற்றும் அவருடைய அண்ணன் சத்யநாராயணா, இவங்க 2 பேரை ஏன் இது வரைக்கும் சாய் வித் சித்ரால நீங்கள் கூப்பிடவே இல்லை? அவங்கக்கிட்ட நீங்கள் பழகின அனுபவம் ஏதாவது இருக்கா? அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அவங்கள சாய் வித் சித்ராவுக்கு கூப்பிட்டா ரஜினி பற்றி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை ஷேர் பண்ணுவாங்களே, எப்போ கூப்பிடுவீங்கன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல யோசனை. அதை செயல்படுத்துவதற்கு நிச்சயமாக முயற்சிக்கிறேன். போகுமிடம் வெகு தூரம் இல்லை படத்துல லைன் ப்ரொடியூசர்னு ஒருத்தரோட பேரை போடுறாங்க. லைன் ப்ரொடியூசர்னா என்னன்னு செண்பகராமன் தோரணமலையிலிருந்து கேட்டிருக்காங்க. தயாரிப்பாளருக்கு அடுத்த இடத்துல இருந்து கொண்டு இந்த பட தயாரிப்பு சம்பந்தமான எல்லா பணிகளையும் மேற்பார்வையிடுகின்றவர் தான் லைன் ப்ரொடியூசர். அடுத்து இன்னொரு தகவல். தமிழ் சினிமாவிலே ஆதிக்கம் செலுத்திய பல பத்திரிகையாளர்கள் இருந்திருக்காங்க. அந்த பத்திரிகையாளர்களில் நான் மிகவும் வித்தியாசமான ஒரு பத்திரிகையாளராக நினைப்பது பெருமாளையா எம்ஜி வல்லவன். எம்ஜி வல்லவனை பொறுத்த வரைக்கும் அவன் பேசும் படத்திலே பணியாற்றிய காலகட்டத்திலேருந்தே எனக்கு அவர் ரொம்ப நல்லா தெரியும். அதற்கு பின்னாலே ஒரு காலகட்டத்தில் அவர் பெருமாளையா பத்திரிகைக்கு போனார். அவர் பெருமாளையா பத்திரிகையுடைய ஆசிரியராக பொறுப்பேற்றதுக்கு பின்னால் தான் அந்த பத்திரிகையிலே பல மாற்றங்களை கொண்டு வந்தார். அந்த காலகட்டத்திலே பல பத்திரிகைகள் நடிகர்களை ஆராதிக்கின்ற பத்திரிகைகளாக தான் இருந்தன. அப்படி ஆராதிக்காமல் நடிகர்கிட்ட இருக்க குறை நிறைகளை சுட்டி காட்டுகின்ற ஒரு பத்திரிகையாக பெருமாளையா இருந்ததுன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அதனுடைய ஆசிரியராக இருந்த பெருமாளையா வல்லவன் தான் அப்படின்னு ஒரு கட்டுரையிலே குறிப்பிட்டிருக்கிறார் சிவகுமார். அது 100க்கு 100 சரியான தகவல். வல்லவனை பொறுத்த வரைக்கும் அவர் எப்படிப்பட்ட துணிச்சலான பத்திரிகையாளர் என்பதற்கு ஒரு சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். 1968 வாக்கிலோ 1969 வாக்கிலோ என்று நினைக்கிறேன், ஜெமினி ஸ்டூடியோவில் எம்ஜிஆர் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நிகழ்த்தினார். என்ன அவருக்கு தோணுச்சுன்னு தெரியல. அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே நான் கருப்பு பணம் வாங்குவது உண்மைதான் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பத்திரிகையாளர் மத்தியிலே வெளியிட்டார். அவர் அப்படி மனம் திறந்து சொன்னாலும் நிச்சயமாக பத்திரிகைகள் அதை போட மாட்டார்கள் அப்படின்ற நம்பிக்கை பல பேருக்கு இருந்தது. ஆனால் எம்ஜி வல்லவன் அப்படி சும்மா இல்லை. அவரே தானே சொன்னார். அப்படி இருக்கும்போது நாம் அதை போடுறதில் என்ன தவறு என்று அந்த ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே தன்னுடைய பத்திரிகையிலே பிரசுரித்தார். எம்ஜிஆர் அந்த காலகட்டத்திலே தமிழ் சினிமாவிலே எந்த அளவுக்கு செல்வாக்குள்ள ஒரு நடிகராக இருந்தார் என்பது எல்லோரும் அறிந்த விஷயம். அப்படி இருந்தும் அதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் அந்த செய்தியை வெளியிட்டவர் தான்
வல்லவன். எம்ஜிஆர் என்று மட்டும் இல்லாமல் தமிழ் சினிமாவுடைய பல கதாநாயகர்களை விமர்சித்திருக்கிறார். அதே நேரத்தில் அவங்க நல்ல விஷயங்களை செய்யும்போது அவங்கள பல மடங்கு பாராட்டியும் இருக்கிறார். அதனால தான் அவருடைய விமர்சனங்கள் எந்த நடிகரையும் காயப்படுத்தாத அளவிலே அமைந்தன. அன்றைய காலகட்டத்திலே பல இளைஞர்கள் சினிமாவுக்குள்ளே அடியெடுத்து வைப்பதற்கும் பாதை அமைத்து தந்த பெருமை எம்ஜி வல்லவனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பத்திரிகையாளரை என்னுடைய நண்பனாக நான் அடைந்தது அப்படின்றது நிஜமாகவே நான் செய்த பாக்கியம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆகுறோம் சார் பாரதிராஜா. என்னப்பா கஷ்டம், என்னாச்சு, என்னால் ஏதோ தப்பு நடந்ததா, நம்ம கேட்டுருப்பாங்க போல இருக்கு. இல்லை சார், வேறு வந்து நீங்கள் மேக்கப் இல்லாமல் என்னது மேக்கப் இல்லாமல் பண்ணுமா? அதே மாதிரி ஃபீமேல்ஸில் சாத்ரி வண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட். அந்த அம்மா டைலாக் சொன்னாங்கன்னா மாம்பழம் வெட்டி வாயில் வைக்கிற மாதிரி இருக்கும். அவ்வளோ நல்லா இருக்கும் அவள் டைலாக். அவள் பேசும்போது அவ்வளோ பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.